ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெவீஸ் காலில் பார்த்திங்கன்னா காலையிலே கொஞ்சம் காய் கீரைலாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து அறுவடை எடுத்தாச்சுங்க. ஏன்னா எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போவாங்க காய் வாங்க. ஆனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சா ஒரு இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கிட்டு நம்ம மாடிக்கு வந்துடுவாங்க. நம்ம என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காயை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமையலை வந்து நம்ம மாற்றிக்கிறேங்க. நம்மக்கிட்ட காய் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய சமையலையும் நான் மாற்றிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் பச்சை காராமணிலே வந்து 2 வகை இருக்கணும். ஒன்று வந்து குட்டை காராமணி, ஒன்று பாருங்கள் இங்கே பச்சையிலே பாருங்கள் லாங் காராமணி, அடுத்து வந்து சிகப்பு காராமணி. மொத்தம் காராமணியில் 3 டைப் இருக்குது பாருங்க. இருங்க, ஷார்ட்டு, லென்த்து, அப்புறம் ரெட்டு, 3 வகையான காராமணி நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து இன்றைக்கி ஸ்டார் ஃப்ரூட்ஸ் போல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பாருங்கள் பர்மன் வெண்டை ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது போதுங்க இன்றைக்கி சமையலுக்கு வந்து நமக்கு. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு வந்து கீரை எடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள் சிகப்பு கலர் செங்கீரை எடுத்திருக்கேன். இதை அப்படியே போட்டு பாசி பயிரை போட்டு அப்படியே போட்டு கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. என் பிள்ளைங்களாம் என்னம்மா பீட்ரூட்டு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த கலரை பார்த்து அப்படியே அவ்வளோ சிகப்பாக இருக்குங்க. அந்த கீரை வந்து கடைஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் நல்லா இலசாக எடுத்துக்கிட்டேன். அப்படியே போட்டு பாசி பயிறு நல்லா நிறைய பூண்டு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து இங்கே பாருங்கள் குப்பைக்கீரையும் மயில்கீரையும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதாங்க இன்னையோட அறுவடை. நம்ம இயற்கை விவசாய முறையில் வந்துட்டு அறுவடை பண்ணால் காயும் கீரையும் தாங்க இன்னையோட சமையல் நமக்கு. இதை போல் நீங்களும் வந்து நஞ்சில்லா காய் கீரையெல்லாம் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவை வந்து கொடுங்க. மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நஞ்சில்லா உணவை வந்துட்டு நீங்களும் குக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.